கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. நாம் வாசித்த இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்து சபையை ஸ்தாபித்தார். கொரிந்து பட்டணத்தில் ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள் என பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். இது ஒரு வணிக பட்டணம், துறைமுக பட்டணம், செல்ல செழிப்பான பட்டணம். இதனாலேயே விக்கிரகாராதனை, விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவங்கள் அதிகம் காணப்பட்டது. இதில் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள், அறிவு சார்ந்த தத்துவங்களை பின்பற்றினார்கள். யூதர்கள் அடையாளங்களை தேடினார்கள். கிரேக்கர்கள் சிலுவை பற்றிய உபதேசத்தை வேடிக்கையாகவும் வினோதமாகவும் பார்த்தார்கள். அவர்கள் ஞானத்தின் பிரகாரம் அது பைத்தியமாக, இயேசு கிறிஸ்து தோற்று போனவராகவும், மரித்தவராகவும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாதவராகவும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாததனால் மற்றவர்களை எப்படி ரட்சிக்க முடியும் என மனுஷ ஞானத்தின் பிரகாரம் யோசித்தார்கள். யூதர்கள் குற்றவாளியாக, துரோகியாக பார்த்தார்கள். அதனாலேயே சிலுவை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக, பலவீனமாக, இழிவானதாக, அற்பமாய் எண்ணப்பட்டதாக காணப்பட்டது. இப்படி காணப்பட்ட சிலுவையை பற்றின உபதேசம் அந்த சத்தியத்தை கேட்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதுவே தேவ பலனாக, தேவ வல்லமையாக காணப்பட்டது. யூதர்கள், கிரேக்கர்கள் பைத்தியமாய் எண்ணின சத்தியம் தேவ வல்லமையாய், தேவ பலனாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட சிலுவையின் மேன்மையை, அதனால் பெற்ற ஆசீர்வாதங்களை தியானிப்போம். தேவ பலத்தால், தேவ வல்லமையால் நிரப்பப்படுவோம். சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அதை குறித்தே பேசுவோம். சிலுவையை நோக்கி பார்ப்போம், அதுவே நம்முடைய பலன். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவை பற்றிய சத்தியம் உபதேசத்தை நாங்கள் தியானிக்கும் போதெல்லாம் தேவ பலத்தால், தேவ வல்லமையால் நிரப்பப்படுகிறோம். சிலுவையே எங்கள் மேன்மை, இயேசுவே எங்கள் ஆண்டவர். அவர் பலத்தால் அனுதினமும் மூடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.